ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் அழகப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் கல்லூரியில் நிற்கிறேன். இப்போ அதாவது தி ஃபெடரல் ஆங்கில இணையதளமும் மற்றும் செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் இணைய நடத்தும் ஆரோக்கியம் சொல்லிட்டு மரத்தன் நடத்துகிறாங்க. பரிசளிப்பு விழாவின் தொடக்கமாக செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் பள்ளியினுடைய மாணவிகளுடைய கண்கவர் வரவேற்பு நடனம். செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் இணைந்து நடத்துகின்ற காரைக்குடி மாரத்தான் 2025 இந்த நிகழ்வினுடைய பரிசளிப்பு விழா தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வின் பரிசளிப்பு விழாவினுடைய தொடக்கமாக வரவேற்புரை. வந்த விருந்தினர்களை அகமகிழ முகம் மலர்ந்து வரவேற்பது தமிழர் பண்பாடு. அதன்படி வரவேற்புரை வழங்கிட வருகிறார் புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடைய சீனியர் மேனேஜர் திரு டி ராஜா அவர்கள். பேரன்பிற்குரிய மரியாதைக்குரிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் ஒத்துழைக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டப்படுகிறது. செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் இணைந்து வழங்கிய இந்த காரைக்குடி மாரத்தான் 2025 பரிசளிப்பாவிற்கு
எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று வருகிறது இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைத்த உடனேயே இவ்வளவு பெரிய இடத்தை வழங்கி இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்க அனுமதி அளித்த ஒரு மதிப்பிற்கும் பாசத்துக்குரிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் ரவி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூலுடைய தலைவர் ஒரு மதிப்பிற்கும் பாசத்துக்குரிய ஐயா SP குமரேசன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நிலை மேலாளர் திரு டி ராஜா அவர்கள், உடற்கல்வி முதல்வர், முன்னாள் உடற்கல்வியின் முக்கியமான பல்கலைக்கழகம் நம்முடைய மாணவ செல்வங்கள், அதாவது எல்லாமே 60க்கு மேலே உள்ள வயசுல உள்ளவங்க தான். ஆனால் பாருங்க, அவங்க அன்றாட வந்து அவங்க இந்த ஹேபிட்டை வச்சிருக்கனால தான் இந்த வயசுலேயே அவங்க நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்காங்க. பட் அவங்கள மாதிரி நம்மளும் இதே மாதிரி ரெகுலராக நம்ம ரன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது கண்டிப்பாக கலந்துக்கிறேன். நன்றிங்கய்யா. எவ்வளோ தூரம் ஓடினீங்க? 5 kilometers. 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஓடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பதட்டமாக இருந்துச்சா? பதட்டமா இருந்துச்சு, ஓடவே முடியாது நாங்க நினைச்சோம். அப்புறம் பார்த்தா ஓடி வந்துட்டோம். ஓடி வந்துட்டீங்க. ஒரு மகத்தான சேவை என்பதை மனதில் கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகமே என்கிற கோவையிலிருந்து பெறுகிறார்கள். முதலாவது பரிசிலை திரு M. சதீஷ்குமார் அவர்கள் from கோயம்புத்தூர். கோப்பைகளை வழங்கி சான்றிதழ்களை அவர்கள் 5ஆம் பரிசை பெறுகிறார். அதற்கு இணையான கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள். பெண்கள் பிரிவு 5 கிலோமீட்டர் ஓட்டத்தில் முதல் பரிசை பெறுகிறார் இம்மண்ணின் மகள் சிவகங்கையை சார்ந்த மைக்கேல் பெல்சியா. நல்ல உற்சாகப்படுத்தலாமே. தன்னம்பிக்கை கொண்டு மாரத்தான் ஓடி பல விருதுகளை பெற்றிருக்கிறார். பாரா ஒலிம்பிக்கில் பல பரிசுகளை பெற்றிருக்கிறார். கலைச்செல்வன் அவர்களுக்கு அவருக்கு இணையான சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார் ஐயா அவர்கள். ஆராய்ச்சியாளர் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு இங்கு நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய பல்கலைக்கழகத்திற்கும் பல்கலைக்கழக அனைத்து பேராசிரியர் பெருமக்கள், உடற்கல்வித்துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 60+ வந்து மரத்தான் ஓடுனதில் வந்து அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே அவங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன்.